மக என்னாச்சுன்னா நம்ம முத நாள் ஐயோ மீன்கள் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாம இருந்ததுக்கு ரெண்டாவது நாளா பலன் கிடைச்சிட்டுங்க. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு ரெண்டாவது நாளா கடல்ல தங்கி வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்கான இடத்த தேடி தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சரியா சாயங்காலம் 5 மணிக்கு கடல்ல வலை விடுறதுக்கான இடத்துக்கு வந்துட்டு கடல்ல வலையுமே விட ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்குமே அந்த கடல் தாயோட ஆசீர்வாதத்துல டால்பின் மீன்களை பாக்குற காட்சி எங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை சும்மா நேர்ல பாக்குற சுகமே தனி தாங்க. அப்படியே டால்பின் மீன்களை ரசிச்சதுல நான் கடல்ல வலை விடும் போது என் கையில கட்டின வாட்ச் மறந்துட்டாங்க. வலை விடும் போது விரல்ல மோதிரம் கையில கயிறு எதுவுமே இருக்க கூடாதுங்க. கடல்ல விடுற வலை நம்ம விரல்ல சிக்கிட்டா நம்ம விரல் துண்டா போக கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். நமக்கு முத நாள்ல 20க்கும் குறைவான சூரிய மீன்கள் கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே நமக்கு அடுத்த நாள் மீன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தாங்க இப்ப கடல்ல வலை விட்டுட்டு இருக்கோம். கடல்ல வலை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாட்டுக்கு ரசமும் பொரிச்ச மீனும் சாப்பிட்டு நைட்டு 8-10 மணிக்கு ஒரு குட்டி தூக்கத்தையுமே போட்டாச்சுங்க. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு அவசரம் வந்துச்சு சூடா ஒரு கட்டாஞ்சாய குடிச்சிட்டு வலையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நேத்து விட்ட மீனை இன்னைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில தாங்க நாங்க எல்லாருமே இப்போ வலை வந்து இழுத்துட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு வீண் போகவே இல்லைங்க. ஆரம்பத்திலே கோலா மீன் சூரிய மீன் அடுத்தடுத்த மீன்கள் நம்ம வலையில வந்துட்டே தாங்க இருந்துச்சு. நம்ம மெயினா சூரிய மீன்கள் பிடிக்க தாங்க ஆழ்கடலுக்கு வந்திருக்கோம். இந்த சூரிய மீன்கள் தான் நமக்கு மாசி கருவாட கிடைக்குது. அப்புறம் அடுத்தடுத்து ஒரு 5 மைல் கோலா மீனுமே இன்னைக்கு நம்ம வலையில கிடைச்சிருக்கேன். எப்படி இருக்கா பாத்தீங்களா மீன். இந்த மீனோட தோகையை விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மயில் மாதிரி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அதனாலதான் இதுக்கு மயில் மீன் பேர் வச்சிருக்காங்க. இப்போ உயிரோட ஸ்வாட் பீஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க. பொதுவா நம்ம வலையில முன்னாடியே மீன்கள் மாட்டுறதுனால அந்த மீன்கள் வந்து இறந்து தாங்க வரும். நம்ம வலை இழுக்கும் போது அந்த மீன்கள் மாட்டினா மட்டும் தான் இந்த மாதிரி உயிரோட வருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க தலைவன் நம்ம வலையில மாட்டிருக்கான். இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதத்துல அடுத்தடுத்த சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டே தாங்க இருந்துச்சு. இந்த சூரிய மீனை உங்களுக்கு சுக்கா வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இல்ல பொரிச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இதுல எந்த முறையில வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போங்க மக்கா. அப்புறம் இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிக்கல வச்சதுக்கு அப்புறம் சரியான பசி ஆயிட்டுங்க. உடனே ஒரு கட்டாஞ்சாயமும் குடிச்சாச்சு. காலையிலேயே அந்த குளிருக்கு கடல் மேல இப்படி ஒரு கட்டாஞ்சாயை குடிக்கிறதுலாம் அப்படி அமிர்த மாதிரி இருக்குங்க. சாயா குடிச்சிட்டு அடுத்து வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலங்க. அடுத்து ஒரு பெரிய கோலா மீன் ஒன்று நம்ம வலையில வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பெரிய மீன்கள் எல்லாமே சைடிஸ் மாதிரிங்க நமக்கு குறைவா தான் கிடைக்கும். ஆனா சூரிய மீன்கள் வந்து மெயின் டிஷ் மாதிரி நிறைய கிடைக்குங்க. அப்போ இந்த சைடிஸ் வந்து மெயின் டிஷ் மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டம் தாங்க. இந்த மீன்களோட கூர்மையான வாய் பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா ஐசரிக்கல வைக்கும் போது இந்த வாய் பகுதி ரொம்பவே இறஞ்சலா இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு டோட்டலா 250க்கு மேற்பட்ட சூரிய மீன்கள் வந்து கிடைச்சிருக்குங்க. நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிக்க வச்சதுக்கு அப்புறம் காலைல சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ காலையில கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் கடல்ல அடுத்து வலை விடுறதுக்கான இடத்தை தேடி தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க. தொடர்ந்து பாசிட்டிவா இருக்க மக்கள். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.